நான் கொண்டக்கடலை அவிச்சேன்னா கொண்டக்கடலை அவிச்சு ஒரு ஒரு இரவு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு அவிச்சு வச்சுருக்குது. அவிச்சு வச்சோம். அவிச்சு துவைச்சி போட்டு துவைச்சேன். நாஞ்சரங்க இது பிடிச்சிருக்குறேன். இப்போ துவைச்சிட்டு இதுக்குள்ளே தேங்காப்பு கொஞ்சம் தேங்காப்பு கொஞ்சம் சீனியும் போட்டேன். நான் தேவையான பொருள் தேங்காப்பு சீனி கொஞ்சம் பனங்கட்டி இந்த மிக்சி தான் நான் அடித்தேன். நான் இதை இதான் மிக்சி இதுக்காக அடித்தேன். நான் இது கடலை அடித்த போட்டு உருட்டி வச்சு கிடக்குது. சீனியும் பனங்கட்டியும் இதுவும் போட்டேன். நான் கொஞ்சம் அரைவாசிக்கு பனங்கட்டி அரைவாசிக்கு சீனி கணக்க போடல. கொஞ்சம் கொஞ்சம் மற்ற இது கூப்பன்மா எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு சொட்டு உப்பு போட்டேன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி போட்டு சுசியம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குழாயங்கோ கணக்காக தண்ணி விட்டிங்கன்னா இப்போ இந்த ஆக கூடினா ஓகே இருக்காங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். இது கலர் போடணும் இல்லை நெச்சுரலாக வெள்ளை தான் நல்லா. அப்படி தேவை உங்களுக்கு கலர் போடணும்ன்றது சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. இது நான் இது அவிச்ச கோதுமை தான் எடுத்தேன். நான் நீங்கள் பச்சையாயும் போடலாம். பச்சையாக போட்டால் நல்லா முருகலாக இருக்கும். முறுன்னு இருக்கும். சுசியம் நல்லா இருக்கும். நான் எப்போதும் அவிச்சமா போடுவோம். சாஃப்டாக இருக்கும். அவிச்சமா போட்டால் சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் கலக்கலாம். பச்சைமா கொஞ்சம் அவிச்சமா கொஞ்சம் கலாம். இது அரைச்சுண்டு அரிசிமா தான் எடுத்தேன். அரைச்சுண்டு கோதுமை தான் எடுத்தேன். இது பதஞ்சரி போடப்போம். எண்ணெய் இங்கே கொதிக்க வச்சுட்டேன். இதை இப்படி எடுத்து எப்படி போடும். இது கிட்டத்தட்ட ஒரு சுண்டு கடலையாக வச்சேன். நான் இது அரைவாசி எடுத்துட்டேன். அரைவாசி எடுத்து வச்சேன். நான் மற்ற தாளிக்க போகிறேன். நாங்கள் அரைவாசி விடாக அதை தாளிக்க போகிறோம். வெங்காயம் பிஞ்சு மிளகா போட்டு தாளித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது சுண்டல் கொண்டல் கடலை. இது இந்த கடலையிலும் செய்யலாம், வெள்ளை கடலையிலும் செய்யலாம். முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா அது வெள்ளை கொண்ட கடலையில் செய்த சுசியம் வெள்ளை கொண்ட கடலையில் சேர்த்தேன். மற்ற துவரம்பருப்பு அதிலும் செய்யலாம். அதிலும் செய்யணும்னா இது கொண்ட கடலையில் செய்திருக்குது. கொஞ்சம் தலை பிரட்டி போட்டிங்கன்னா சரி. உங்களுக்கு நேரடியாகவே செய்து காட்டியிருக்கு. கணக்க தேவையில்லை. தேங்காய்ப்பு ஆக கணக்காக போட்டிங்கன்னா வெடிக்கும். தேங்காய்ப்பு ஒரு 2 சுரங்க தேங்காய்ப்பு காணும். வேண்டாம் கணக்க இல்லை தானே. இப்போ நீங்கள் நிறைய செய்கிறோன்னு சொன்னால் நிறைய தேங்காய்ப்பு போடலாம். பாருங்க இவ்வளோ 2 தரம் தான் கணக்க இல்லை. 15 உருண்டை வந்தது. 15 உருண்டை வந்தது. கொண்டல் கடலை சுசியம் ரொம்ப நேரம் எல்லாம் கொஞ்சம் சாடையாச்சு பார்க்குதுன்னு எடுத்தீங்க வேண்டாம். ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூப்பன் மாவில் போட்டிங்கன்னா மொறு இருக்கும். தண்ணி எடுக்கலை.
பாருங்க சத்தம் இருக்குது. இருக்கா போட்டா சரி. சூப்பர், நல்ல டேஸ்டியாக இருக்குன்னு செய்து பாருங்க நீங்கள். மாவில் அப்படியே தோச்சு போட்டிங்கன்னா சரி. அவ்வளோதான். 4 கிடாக்கு போடுவோம். கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டேன் நான். ஆக கணக்க விடையில் வீண்தானே எண்ணெய் ஊற்றுறது. கொஞ்சம் மூழ்க விட்டால் எல்லாமே கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் பெருசுண்ட வழியாக பிரட்டி விட்டுட்டு உடனே கரண்டி வைக்காதீங்க, உளுந்துவோம். 5 நிமிஷம் விட்டுட்டு கரண்டியை வையுங்க. இல்லைண்டா எல்லாம் கரண்டி வைக்க உடைஞ்சு இருக்காது, இப்படியே இருக்காது. பாருங்க இது செய்தது. எவ்வளோ சொப்டாக இருக்குது பாருங்க. பாருங்க பிச்சு காட்டு. சூப்பராக இருக்கு. சுடு. நல்லா நல்லா இனிப்பும் எல்லாம் நல்லா கணக்காகிடும். நான் 2 கட்டி வெனங்கட்டி கொடுத்தேன் போட்டு ஒரு 6-7 தேக்கரண்டி சீனியும் போட்டேன். நான் கணக்க இனிப்பு இல்லாமல் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் தனியாகவே இனிப்பை போடலாம், சீனியும் போடலாம். நான் கலந்து போட்டேன். நான் பனங்கட்டியும் போட்டு சீனியும் போட்டிருக்கேன். நீங்களும் செய்து சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்க ப்ளீஸ். எப்படி இருக்குன்னு செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வேலையில் அலுவல் முடிஞ்சு. கடலை அவிக்கத்தான் கொஞ்சம் நேரம் செல்லும், மற்றபடி ஓகே. சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம், சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். பழங்கட்டி கூட்டான் பழங்கட்டி போட்டிங்கன்னு சொன்னால் கடிபடும், உள்ளுக்கு வந்து கடிபடும். கடிபடுங்க நல்லா இருக்கும்.